श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्जबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थताम् श्रीमात्रे नमः सर्वचैतन्य रूपिणीயான காமாட்சி லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட்ட பகவதியினுடையதான மகாத்மிய வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். அப்படி பகவதியானவள் மகாகாளி ரூபத்தில் எப்படி ஆவிர்பவிச்சா அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை சுரத மகாராஜாவிற்கும் சமாதிங்கிற வைஷ்யனுக்கும் சாட்சாத் அந்த சுமேதஸ் மகரிஷியானவர் எப்படி சொன்னார்கிறதான் சிந்தனை செய்து கொண்டிருக்கும். பகவதி மகாகாளி சர்வத்திற்கும் ஆதாரமூர்த்தியாக விளங்கக்கூடியவள், அஞ்சனம் போன்றே கருத்த திருமேனி கொண்டவள், 10 கரங்களை கொண்டவள், 10 கைகளை கொண்டவள், 10 கால்களை கொண்டவள், 10 முகங்களை கொண்டவள், தசானன மகாகாளி அப்படின்னு பேரு. அந்த பராசக்தியினுடையதான சரித்திரத்தை தான் முதல்ல சுமேதஸ் ரிஷியாகப்பட்டவர் அந்த ராஜாவிற்கும் அந்த சமாதி அப்படிங்கிறதான ஒரு வியாபாரிக்கும் விசேஷமாக சொல்றார். அப்பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, எப்படி அந்த பிரம்மதேவர் அந்த தாமரை தண்டின் வழியாக இறங்கி அந்த சமுத்திரத்தினுடைய மத்தியத்திலே, பிரளய வெள்ளத்தினுடைய மத்தியத்திலே நீலமேக சியாமள வர்ணனாக விளங்கக்கூடியதான ஜனார்தனரை ஸ்தோத்திரம் பண்ணறதுக்கு தொடங்கினார். அப்படி பல்வகையாக ஜனார்தனரை ஸ்தோத்திரம் செய்த பொழுதிலும் கூட பகவானானவர் நித்திரை வசப்பட்டவராக விளங்கின காரணத்தினாலே நித்திரையிலிருந்து எழுந்துக்கவே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னாக்க பகவானுக்கு தெரியாததுங்கிறது ஒண்ணும் இல்லை. எப்பொழுதோ யாரை சம்ஹாரம் பண்ணணும், எப்பொழுது அனுகிரகத்தை செய்யணுங்கிறது அவருக்கு நன்னாவே தெரியும். இருந்த பொழுதிலும் கூட அந்த சமயத்திலே பிரம்மாவானவர் வேதோக்தமா விளங்கக்கூடியதான ஸ்தோத்திரங்களாலே பகவானை ஸ்தோத்தரிச்ச பொழுதிலும் கூட சுவாமியானவர் எழுந்துக்கவே இல்லை. பிரம்மாக்கோ பயம், அடாடா இப்படி ஒரு சூழ்நிலையானது நமக்கு ஏற்பட்டு போயிடுத்தே, இந்த சந்தர்ப்பத்திலே நம்மை ரட்சிக்க கூடியவர் யார்? இந்த அசுரர்களோ எப்பொழுதும் நம்மை அழிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காளே, நாம் அழியறது பெரிய விஷயமானது கிடையாது. நம் அழிவானது ஏற்பட்டு போச்சுன்னாக்க லோக சிருஷ்டியானது தடைபட்டு போயிடுமே. அந்த காரணத்தினால் இதற்கான ஒரு வழி என்னன்னு மறுபடி ஆலோசனை செய்தவராக எந்த பகவதியானவள் நித்ரா ரூபிணியாக விளங்கக்கூடியவளாக இருக்காளோ, எவள் பராசக்தியாக இருக்காளோ, எவள் சந்தியாவாகவும் சாவித்ரியாகவும் காயத்ரியாகவும் பிரகாசிக்க கூடியவளோ அந்த நித்ரா பகவதியை ஆராதிக்க வேண்டியது. நித்திரை வசப்பட்டவராகத்தானே பகவான் அவ்விடத்திலே விளங்குறார். அந்த நித்ரா தேவியை எந்த மகாவிஷ்ணுவை தன் நித்திரை வசப்படுத்தியவளாக பகவதியானவள் பிரகாசிக்கிறாளோ அந்த பகவதியை உபாசிக்க வேண்டியது அப்படின்னு ஜெகன்மாதாவான பராசக்தியை வேதோக்தமாக விளங்கக்கூடியதும் அதிவிசேஷமான ஒரு ஸ்துதிகளாலே பிரம்மாவானவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவி மகாத்மியத்திலே இதிலே சகசிராட்சர மகாவித்யை அப்படிங்கிற வித்யானது அடங்கி இருக்குன்னு சொல்லுவா. பரம ரகசியமானது. த்வம் ஸ்வாஹா த்வம் ஸ்வதா த்வம் ஹி வஷட்காரஸ்வராத்மிகா அர்த்தமாத்ரா ஸ்திதா நித்யம் யானுச்சார்யா விசேஷதः த்வமேவ சந்தியா சாவித்ரி த்வம் தேவி ஜனனி பரா அப்படின்னு ரொம்ப ரொம்ப அற்புதமா விளங்கக்கூடியதான ஒரு சூக்தத்தினாலே விசேஷமாக என்ன பண்ணினான்னு கேட்டாக்க பிரம்மாவானவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். தாந்திரீக ராத்திரி சூக்தம் அப்படின்னு பேரு இந்த ஸ்துதிக்கு. அதாவது வேதத்தில ஒரு ராத்திரி சூக்தமானது விளங்குறதல்லவா, அதை போல இதற்கு தாந்திரீக ராத்திரி சூக்தம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்துதி பரம மங்களமா விளங்கக்கூடியது. பொதுவாவே தேவி மகாத்மிய கிரந்தத்தை யார் பாராயணம் பண்ணலாம்னு கேட்டாக்க, சண்டி நவாக்ஷரி அப்படிங்கிற மகாமந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு அதற்கு அங்கமாக அந்த மந்திரத்தை குருமுகமா யாரு தீட்சை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் அதை ஷடங்க பாராயணமாகவோ அல்லது நவாங்க பாராயணமாகவோ பண்ண வேண்டியதுங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லுறது. ஆனா அப்படி தீட்சை வாங்கிக்காதவா என்ன பண்ணுறது? மந்திர ஜபங்கள் எல்லாம் வாங்கிக்கலே, அம்பாளுடைய பாதார விந்தத்திலே பக்தியானது இருக்கு. தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணணும்னு தோணுறதுன்னா அந்த 3 சரித்திரங்களை மாத்திரம் யாரு வேணும்னாலும் பாராயணம் பண்ணலாம், தோஷம் கிடையாது. ஏன்னாக்க அதற்காகத்தான் நமக்கு வியாச பகவான் மார்கண்டேய புராணத்தினுடைய அங்கமாக இந்த தேவி மகாத்மியத்தை கொடுத்துருக்கார். பொதுவா தேவி மகாத்மியத்தை எப்படி பாராயணம் பண்ணுவா? முதல்ல கவச்சம்,
அடுத்தது அர்கலம், மூணாவது கீழகம், நாலாவது ராத்திரி சூக்தம், அதன் பிறகு நவாக்ஷரி ஜபம். அது முடிஞ்ச உடனேயே இந்த 3 அத்தியாயங்களை, அதாவது 3 சரித்திரங்களை, 13 அத்தியாயங்களை பாராயணம் பண்ணுவா. பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தம சரித்திரங்கிற சரித்திரங்களை பாராயணம் பண்ணிட்டு மறுபடி நவாக்ஷரி ஜபம், தேவி சூக்தம், ரகசியத்ரயம் அப்படிங்கிறதோட ஷடங்க பாராயணமானது பூர்த்தியாருது. நவாங்கம்னா கடைசியில நமக்கு ஹிருதயம், தளம், சித்த குஞ்சிகாஸ்தவத்தோட பாராயணமாறுது. இந்த நவாங்க பாராயணம் பொதுவாக வடதேசத்துல தான் வழக்கத்துல இருக்கு. இந்த ஷடங்க பாராயணம் தான் நம்முடைய தேசத்திலே வழக்கத்துல இருக்கு. இதை சண்டிகா உபாசகர்கள் அல்லது ஸ்ரீவித்யோபாசகர்கள் தான் இப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். சரி, அப்போ சாதாரணமா இருக்கப்பட்டவர்கள் பண்ண வேண்டியது என்னன்னா 3 சரித்திரங்களை, அதாவது இந்த ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, அத மாத்திரம் பிரதம சரித்திரத்தையும் மத்தியம சரித்திரத்தையும் உத்தம சரித்திரத்தை மட்டும் 13 அத்தியாயங்களை மட்டும் புராண பட்டனமாக அதை பாராயணம் செய்யலாம். தோஷம் கிடையாது. எங்களுக்கு முழுக்க பாராயணம் பண்ணறதுக்கு நேரம் இல்லையே, நாங்க என்ன பண்ணறது அப்படின்னு கேட்டாக்க 4 ஸ்துதிகள் இருக்கு. முதல் அத்தியாயத்திலே பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணின மகாகாளி ஸ்துதி இப்படி ஆரம்பிக்கிறது இல்லையா, இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்துதியினாலே பகவதியை விசேஷமாக உபாசனை செய்யலாம். துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்காரஸ்வராத்மிகா பிரம்மோவாச்ச, பிரம்மா ஸ்துதி பண்ணினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த ஸ்துதியினாலும் அதன் பிறகு 4வது அத்தியாயத்திலே விளங்கக்கூடிய மகிஷமர்தினி ஸ்துதி அப்படின்னு பேரு. அந்த மகிஷமர்தினி ஸ்துதியானது எல்லாத்த விடவுமே விசேஷம். அதாவது மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு எல்லா தேவர்களுமா சேர்ந்து பகவதியை ஆராதிக்கக்கூடிய மகிஷமர்தினி ஸ்துதியினாலையும் அம்பாள ஆராதிக்கலாம். அதன் பிறகு 5வது அத்தியாயத்திலே விளங்கக்கூடியதான தேவி ஸ்துதி, அபராஜிதா ஸ்துதி அப்படின்னு பேரு. அந்த தேவி ஸ்துதியினாலையும் ஆராதிக்கலாம். அதன் பிறகு நாராயணி ஸ்துதி, நாராயணி நமோஸ்துதேன்னு எல்லாமே பூர்த்தியாகும். அந்த நாராயணி ஸ்துதி, இந்த 4 ஸ்துதிகளால, அதாவது இது பண்ணறதுக்கு அவகாசம் இல்லாதவா இந்த 4 ஸ்துதிகளை மட்டும் சொல்லி தேவியை ஆராதிக்கலாம். இதற்கும் எனக்கு அவகாசம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணறதுன்னா 7 ஸ்லோகங்கள், இந்த தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடிய 500 சொச்ச ஸ்லோகங்களிலே விசேஷமான 7 ஸ்லோகங்களை மாத்திரம் துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்னு சொல்லியிருக்கா. 7 ஸ்லோகங்களை மட்டும் பாராயணம் பண்ணினாலே அந்த 7 பரம மங்களத்தை கொடுக்க கூடியது. அந்த 7 ஸ்லோகங்களை 7 தரம் பாராயணம் பண்ணறது, 9 தரம் பாராயணம் பண்ணறதுங்கிற விதி எல்லாம் உண்டு. அப்படி பண்ண முடியலைன்னா கூட ஒரு தடவையாவது நவராத்திரி காலத்திலே துர்கா சப்த ஸ்லோகியினால தேவியை ஆராதிக்கிறது பரம மங்களத்தை கொடுக்கறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேவி மகாத்மியத்தினுடைய பலன் அபரிமிதமானது. ஒரு தேசத்துக்கு ஏற்படக்கூடிய துர்பிக்ஷத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை தேவி மகாத்மியத்திற்கு உண்டு. அதாவது ஒரு குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைன்னு கிடையாது, இல்ல ஒரு பெரிய ஃபேமிலியில ஏற்படுற பிரச்சனைன்னு கிடையாது, ஒரு கிராமத்துக்கு மாத்திரமில்லே, ஒரு நகரத்திற்கு மாத்திரமில்லே, ஒரு ராஷ்டிரத்துக்கே, ஒரு தேசத்துக்கே ஏற்படக்கூடியதான ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடியதான வல்லமை சப்தசதிங்கிற தேவி மகாத்மியத்திற்கு உண்டு அப்படின்னு சொன்னாக்க அதன் மகிமையை நாம இன்னதுங்கிறத சொல்லவே முடியாது. அவ்வளவு வல்லமை மிகுந்தவள் சண்டிகா பரமேஸ்வரி அப்படின்னா. இந்த யுத்தம் எல்லாம் வந்த பொழுது, நமக்கு இண்டோ சீனாவா இந்த பாகிஸ்தானோட கார்கில் யுத்தம் எல்லாம் வந்த பொழுது தேசத்திலே என்ன பண்ணினான்னு கேட்டாக்க சண்டி ஹோமத்தை தான் விசேஷமா பண்ணி அந்த பார்டர்ல கொண்டு போய் தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ண சொன்னதெல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. சண்டிகா பரமேஸ்வரியினுடைய மகத்துவமானது நமக்கு சாதாரணம் கிடையாது. அவள் மகிமையானது அபாரமான ஒரு மகிமை, அந்த பரதேவதையினுடையதான ஒரு மகிமை. அப்போ என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க பிரம்மாவானவர் அதி விசேஷமாக துவம் ஸ்வாஹா, ஸ்வாஹாங்கிற சக்தியாக விளங்கக்கூடியவள் நீதா. அப்போ தேவ காரியங்கள் எல்லாவற்றிலேயுமே ஸ்வாஹான்னு சொல்லி நம்ம சேர்க்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஹவிஸ அக்னி பகவான் தேவர்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாரு. அந்த சக்தி யாருன்னு கேட்டா ஸ்வாஹா சக்தி. அந்த ஸ்வாஹாவினுடைய அனுகிரகம் இல்லைன்னா தேவர்களுக்கு ஆகாரமே கிடையாது. அந்த ஸ்வாஹாங்கிற ரூபத்திலே விளங்குறவள் சாட்சாத் பராசக்தி. அதுதான் துவம் ஸ்வாஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்துதி ஆரம்பிக்கிறதே துவம் ஸ்வாஹா அப்படின்னு தான். துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா, பிதுர்களுக்கு திருப்தியை வழங்கக்கூடிய,
ஸ்வதா தேவியாக விளங்கக்கூடியவளும் நீதா. துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்கார, வஷட் அப்படிங்கிறதான அந்த வஷட்காரத்தினுடைய வடிவாக விளங்கக்கூடியவள், அக்ஷரங்களுடைய மகிமாக ஸ்வரத்தினுடைய வடிவாக விளங்கக்கூடியவள், அர்த்தமாத்ரா ஸ்வரூபிணியாக. இந்த ஓம்கார பிரணவம் இருக்கு பார்த்தேளா, ஓம் அப்படின்னு அந்த இன்ஃபினிட்டியா அது போயிட்டே இருக்கும். அந்த அர்த்த மாத்திரையானது ஹாஃப் மாத்திரை தான். மாத்திரைங்கிறது கண் இமைக்கக்கூடிய அந்த வினாடிக்கு மாத்திரை அப்படின்னு பேரு. அர்த்த மாத்திரை அப்படின்னா அதுல பாதி, அந்த வினாடியிலே பாதி. அந்த ஓம்காரத்திலே விளங்கக்கூடியதான அந்த கடைசி பாகத்தை அந்த அளவு அந்த பிந்துவை உச்சரிக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால அது அர்த்த மாத்திரை அப்படின்னு பேரு. அந்த ஓம்காரத்தினுடைய அர்த்த மாத்திரை தான் ஓம்காரத்திற்கு ஜீவனே. இந்த தேவி பாகவதத்திலே அந்த ஓம்காரத்தின் மகிமையை சொல்லும் பொழுது அகாரம், அகாரமும் உகாரமும் மகாரமும் சேர்ந்ததுதான் ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவா. அகாரமானது சிருஷ்டிகர்த்தாவா விளங்கக்கூடிய பிரம்மதேவரை, உக்காரமானது ரட்சிக்கக்கூடிய கர்த்தாவான மகாவிஷ்ணுவை, அப்படி அதுபோலே மகாரம் சம்ஹார கர்த்தாவா விளங்கக்கூடிய ருத்ரமூர்த்தியை குறிக்கிறதுங்கிறது சாஸ்திரம். அந்த அர்த்த மாத்திரையானது சாட்சாத் பராசக்தியை குறிக்கிறதுங்கிறது. அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற 3 காரியங்களுக்கும் ஆதாரமா விளங்கக்கூடிய பராசக்தியின் ஸ்வரூபத்தை அந்த அர்த்த மாத்திரை குறிக்கிறது. அந்த அர்த்த மாத்ரா ஸ்வரூபிணியாக விளங்கக்கூடியவள் தான் பகவதி உமா. அதனாலதான் அந்த ஓம்காரத்தை திருப்பி போட்டோன்னு சொன்னா உமா அப்படிங்கிற நாமம் நமக்கு வளருது. அ பிளஸ் உ பிளஸ் ம பிளஸ் அர்த்த மாத்திரை இஸ் ஈக்குவல் டு ஓம்காரம். அதுல உக்காரத்தை முன்னாடி போட்டு அகாரத்தை பின்னாடி போட்டா உ பிளஸ் ம பிளஸ் அ இஸ் ஈக்குவல் டு உமா. அதனால அந்த உமாங்கிற நாமத்திற்கு தேவி பிரணவம் அப்படின்னு பேரு. அப்போ அந்த அர்த்த மாத்திரையாக விளங்கி கொண்டு நமக்கு ஜெகன்மாதாவானவள் ஓம்காரத்தினுடைய ஜீவனாக பிரணவத்திற்கும் ஆதாரமா விளங்குறா. காஞ்சிபுரத்திலே பராசக்தியானவள் பிரணவத்தை பீட்டமா கொண்டு அதற்கு மேல்தான் காமாட்சிங்கிற ஸ்வரூபத்திலே பிரகாசிக்கிறா. ஓம்கார காயத்ரி ஓங்கார கோணேஷா காமாட்சி வர்த்ததே சதா. காமாட்சி தியானம் அது. காயத்ரி மண்டபத்தினுடையதான 24 அக்ஷரங்கள் 24 தூண்களாக விளங்க, அதற்கு மத்தியத்திலே ஓம்காரமான பிரணவமே பீட்டமாக விளங்க, அதற்கு மேல் பகவதியானவள் ராஜராஜேஸ்வரியாக இருக்கா அப்படிங்கிறதும். 2வது பிரணவமே பீட்டமா விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவெண்காடு, ஸ்வேதாரண்யம் அப்படின்னு பேரு. கௌரி மாயூரத்திற்கு பக்கத்திலே மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே விளங்கக்கூடியது ஸ்வேதாரண்யம். அந்த ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரத்திலே பகவதியானவள் பிரம்ம வித்யா நாயகி அப்படிங்கிற நாமத்தோட இருக்கா. அந்த ஓம்காரமா அங்க ஓம்காரமே தான் அந்த க்ஷேத்திரத்திலே பீட்டம், பிரணவ பீட்டம் அப்படின்னு ஓம்காரத்தை தன்னுடையதான பீட்டமாய் கொண்டவளாக அங்கே பிரம்ம வித்யாம்பிகா, பிரம்ம ஜானத்தை உண்டு பண்ணக்கூடிய மூர்த்தி அவளோ, அவளே பிரம்ம வித்யா பரமேஸ்வரி அப்படின்னு பிரம்ம வித்யா பரமேஸ்வரியாக அந்த க்ஷேத்திரத்திலே ஸ்ரீமாதாவானவள் பிரகாசிக்கிறா அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட மூர்த்தி 2 க்ஷேத்திரத்திலையுமே அம்பாளுக்கு ஓம்காரமான பிரணவமே பீட்டமாக பிரகாசிக்கிறது. அப்படி ஓம்கார மத்தியத்திலே விளங்கக்கூடியவளாக தேவி இருக்கா. அதத்தான் அர்த்த மாத்ரா ஸ்திதா, அர்த்த மாத்திரையின் வடிவாக விளங்கக்கூடியவளும் நீதான் அம்மா. துவமேவ சந்தியா சாவித்ரி, அம்மா நீதான் சந்தியாங்கிற வடிவத்திலே விளங்குறவளாக இருக்கே. நீயே காயத்ரி மந்திரத்தினுடையதான அதிபதியாக விளங்கக்கூடிய சாவித்ரியாக விளங்கக்கூடியவளும் நீதான். காயத்ரி மந்திரத்திற்கு சாவித்ரி மந்திரம் அப்படிங்கிற நாமமும் உண்டு இல்லையா? நீயேதான் சாவித்ரி ரூபத்திலே விளங்கக்கூடியவளாகவும் இருக்கு. துவம் ஏவ சந்தியா சாவித்ரி துவமேவ ஜனனீ பரா. நீ ஜனனியாகவும் பறையாகவும் ஆதி ஜனனியாகவும் ஆதி பறையாக பெற்றெடுத்த தாயாரா இருக்கிறவளும் நீதான். உலகங்களுக்கெல்லாம் அன்னையாக எல்லாவற்றையும் கடந்து விளங்கக்கூடிய பராசக்தியாக விளங்கக்கூடியவளும் நீதா அப்படின்னு அந்த பகவதியான ஜெகன் மாதாவை அதி விசேஷமான ஸ்துதிகளால ஸ்தோத்திரம் பண்றாரு சாட்சாத் பிரம்மதேவர் அப்படின்னு. அப்படி பிரம்மதேவர் ஜெகன் மாதாவான நித்ராசக்தியை பகவதியை மகாமாயா ஸ்வரூபிணியாக விளங்கக்கூடிய மகாகாளியை ஸ்தோத்திரம் செய்து முடிச்ச உடனேயே அந்த பகவானுடையதான ஷரீர கோஷத்திலிருந்து, நாராயணருடைய ஷரீரத்திலிருந்து
கண்ணு, காது, மூக்கு, வாக்கு, மெய், ஹிருதயம், மார்பு முதற்கொண்ட ஸ்தானங்கள்ல இருந்து அஞ்சனம் போலே கருத்த திருமேனி கொண்டவளாக கட்கம் சக்கர கதேஷோ சாப பரிகான் சூலம் புஷுண்டீம் சிரஹ சங்கம் சந்தசதீன் கரை ஸ்திரிநயனாம் சர்வாங்க பூஷோஜ்வலாம் அப்படின்னு 10 கரங்கள்ல 10 ஆயுதங்களை ஏந்தினவளாக தசானன மகாகாளி அப்படின்னு அந்த பகவதிக்கு நாமா. 10 கரங்கள்ல 10 ஆயுதங்களை ஏந்தினவளாக 10 முகங்களை கொண்டவளாக கண்ணங்கரேல் என்று கருத்த திருமேனி கொண்டவளாக. அம்பாள் எப்படி இருப்பான்னா கண்ணங்கரேல்னு கருத்த திருமேனி கொண்டவளாக 10 முகங்களோடையும் 10 கரங்களோடையும் 10 கால்களோடையும் பிரகாசிக்க கூடியதான ஸ்வரூபத்தை கொண்டவளாக மகாகாளிங்கிற வடிவத்தை உடையவளாக ஜெகன்மாதாவானவள் ஆவிர்பவிச்சா. அப்படி அந்த மகாகாளியானவள் ஆவிர்பவிச்சு வந்த உடனேயே பகவதியான மகாகாளியானவள் ஆவிர்பவிச்சு வந்த உடனேயே என்னாகிறதுன்னா நித்திரை வசப்பட்ட மகாவிஷ்ணுவானவன் நித்திரையிலிருந்து விலகினார். மகாகாளி ஆவிர்பவிச்சு வந்த உடனே பிரம்மதேவர் அந்த மகாகாளியினுடைய பாதார விந்தங்களை பணிய ஜனார்தனர் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுண்டார். இந்த மதுவும் கைடவனும் சேர்ந்து கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டு பிரம்மதேவரை துன்புறுத்துகிறார்கள். பிரம்மதேவருக்கு எப்பொழுது அழிவு அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கா, அவரை கொல்லறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்கிற சூழ்நிலையை புரிஞ்சுண்டு 5000 வருஷ காலம் ஜனார்தனர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க தொந்த யுத்தம் பண்ணினார். தொந்த யுத்தம் அப்படின்னா முஷ்டி யுத்தம்னு பேரு. ஆயுதங்கள் எல்லாம் அப்பொழுது கிடையாது அல்லவா, எந்த ஆயுதமுமே இல்லையே. முஷ்டி யுத்தம் பண்ணினார் 5000 வருஷ காலம். எப்படி பண்ணினான்னு கேட்டாக்க முதல்ல மதுவானவன் பகவானோட யுத்தம் பண்றான். மது யுத்தம் பண்ணும்போது கைடவன் ரெஸ்ட் எடுத்துக்கிறான். மதுவும் பகவானும் யுத்தம் பண்றான். அப்போ மதுவானவர் சோர்ந்து போன உடனே கைடவன் யுத்தம் பண்றதுக்கு வர மது ரெஸ்ட் எடுத்துக்கிறான். இந்த மாதிரியே 5000 வருஷங்கள் மாறி மாறி 5000 தேவ வருஷங்கள், மனுஷ வருஷம் கிடையாது, 5000 தேவ வருஷங்கள் மதுவும் கைடபனும் மாறி மாறி தொந்த யுத்தம் பண்ணிக்கிறா. தொந்த யுத்தம் அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டாக வெற்றி தோல்வியானது யாருக்கு அப்படிங்கும்படியான ஒரு நிலை ஏற்படவே இல்லை. அப்போ இவர்கள் தேவியினுடைய வரபலத்தினாலே இவர்கள் எப்பொழுது மரணம் வரணும்னு நினைக்கிறாளோ அப்பொழுதுதான் மரணமானது இவர்களுக்கு வரும். இவர்களோடு யுத்தம் பண்ணினாலும் நாம் யுத்தம் பண்ணி இவர்களை ஜெயிக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி கொண்டு பகவான் சொன்னார், நீங்க 2 பேருமே தந்திரமாக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யுத்தம் பண்ணுகிறேள், அதனால எனக்கு ஓய்வானது வேண்டும். நீங்க 2 பேரும் ஓய்வெடுத்தேள் அல்லவா, அது போல எனக்கும் ஓய்வானது வேண்டும். அந்த காரணத்தினால் சிறிது காலம் ஓய்வெடுத்து கொண்டு அதன் பிறகு யுத்தம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்ல அவளும் ஆகட்டம் அப்படின்ட்டு போறா. அந்த சமயத்திலே ஜனார்தனர் அப்படி அந்த பிரளய வெள்ளத்திற்கு அடியிலே சேஷ பரியங்கத்திற்கு போய் அங்கே விளங்க கூடியவராக ஜெகன்மாதாவும் பராசக்தியும் தனக்கு மேல் வேற ஒரு வஸ்து இல்லாதவளும் திவ்ய சைத்தன்ய மூர்த்தியாக விளங்கக்கூடியவளுமான அம்பாளை ஆராதனை பண்ணினார். பரமேஸ்வரியை ஆராதனை பண்ணினார். அப்பொழுது மகாவிஷ்ணுவிற்கு அனுகிரகம் செய்யறதுக்காக புவனேஸ்வரியான பகவதியானவள் பாசத்தையும் அங்குஷத்தையும் வரத்தையும் அபயத்தையும் தாங்கினவளாக பகவதியாக திரிபுவனங்களுக்கும் ஈஸ்வரியான திரிபுர சுந்தரியாக அவ்விடத்தில் ஆவிர்பவிக்கிறா. ஜனார்தனரோ தேவியினுடைய பாதங்களை பணிந்து, அம்பிகே, நீங்கள் கொடுத்த வரபலத்தின் காரணமாக மிகுந்த கர்வம் கொண்டு விளங்கக்கூடிய அசுரர்களை நீங்கள் தான் அம்மா வதைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ள, கவலை வேண்டாம் ஜனார்தனா, இந்த க்ஷணமே அவர்கள் அகங்காரப்படும்படியா நான் செய்யறேன். அந்த அகங்காரத்தின் காரணமாக அந்த விளைவானது அவர்களுக்கு அழிவானது ஏற்படும். இதை கொண்டு நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் அல்ல. மறுபடியும் யுத்தத்திற்கு போகலாம். யுத்தத்திற்கு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணும் பொழுது இம்முறை என் வரபலத்தினால் உனக்கு வெற்றி நிச்சயமே அப்படின்னு தேவியானவள் அனுகிரகத்தையும் செய்ய பகவானும் பகவதியினுடைய பாதகமலங்களை பணிந்து மறுபடியும் என்ன செய்யறான்னு கேட்டாக அங்க போய் யுத்தம் பண்றா. மறுபடி யுத்தமானது நடக்கும் பொழுது மதுவும் கைடபனும் மகா கர்வத்தோட விளங்கரர். தந்திரமா பகவான் அவர்களை கண்டு சொன்னாரா, நீங்க 2 பேரும் பெரிய பலசாலிகள், உங்களுடைய பலமானது ரொம்ப விசேஷமா இருக்கு. அந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ, அந்த வரத்தை நான் கொடுக்கிறேங்கிறார் ஜனார்தனர். அப்பொழுது இவர்களுக்கு கர்வம் தாங்கல. அடாடா ஜனார்தனா, நீ எங்களுக்கு வரம் கொடுக்கிறதா? இந்த யுத்தத்திலே ஜெயிப்பது நாங்கள் தான், தோற்க போவது என்னமோ நீ, ஆனால் நீ என்னமோ எங்களுக்கு வரம் கொடுக்கிறேன்னு நீ சொல்றே, இது விசித்திரமா இருக்கு. உனக்கு என்ன வரம் வேணும்னு நீ கேளு, அந்த வரத்தை நாங்க கொடுக்கிறோம்னாலாம்.
பகவான் என்ன கேட்டார், இந்த அசுரர்களை ஜனார்தனர் எப்படி தேவியினுடைய அனுகிரகத்தோட சம்ஹாரம் பண்ணினார் அப்படிங்கிற வைபவத்தை பராசக்தியினுடைய கிருபா கடாட்சத்தோட தொடர்ந்து நாம சிந்தனை செய்யலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.